அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது அன்பான வணக்கங்கள். அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி ஒலி ஒளி எழுத்து வடிவில் உங்கள் வீட்டு முற்றங்களை வந்தடையும் ஒரு தேசிய ஊடகம். உலக நடப்புகள், அரசியல் ஆய்வுகள், மருத்துவம் என்று பலதரப்பட்ட விடயங்களை உங்கள் இல்லங்களுக்கு காய் வருகின்ற ஊடகம். இன்று தாயகத்திலிருந்து ஒரு இளையோரை அழைத்து வந்திருக்கின்றோம். இவர் அநேகமாக எல்லோருக்கும் அறிமுகமானவர். முன்னாள் பல்கலைக்கழகத்தில் அரசியல் துறை பீடத்தில் கல்வி பயின்றவர். சர்வதேச அரசியலில் முதுமானி பட்டம் பெற்றவர். தற்பொழுது அரசியல் விஞ்ஞான முதுமானி பட்டம் பெறுவதற்காக கல்வி கற்றுக் கொண்டிருப்பவர். எல்லோருக்கும் தெரிந்த, முக்கியமாக நாங்கள் இளையோர்களை உற்சாகப்படுத்தி தமிழ் அரசியலிலே கொண்டு வர வேண்டும், அவர்களுடைய ஆய்வுகள், கட்டுரைகள் மேலும் மேலும் பலமாக தமிழ் மக்களிடையே வர வேண்டும் என்ற வகையிலே நாங்கள் இன்று தாயகத்திலிருந்து திருமிகு விக்னேஸ்வரன் மகாசேனன் அவர்களை அழைத்து வந்திருக்கிறோம். வணக்கம் மகாசேனன். வணக்கம். வணக்கம். இன்று நாங்கள் பேச இருக்கும் விடயம் தமிழ் தேசியத்தை வலுப்படுத்துவதில் தமிழ் பொது வேட்பாளர் என்ற தலைப்பை நாங்கள் இன்று எடுத்திருக்கின்றோம். இப்பொழுது இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒரு விடயம் பெருமளவில் தாயகத்திலும் புலத்திலும் பேசப்படுகின்றது. அந்த தமிழ் பொது வேட்பாளரை இல்லாமல் முறியடிப்பதற்கு பல கோணங்களிலும் உள்ளிருந்தும் புறமிருந்தும் பல விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. சர்வதேச ரீதியாகவும் பல வல்லரசு நாடுகளும் இந்த தமிழ் பொது வேட்பாளரை முறியடிக்க வேண்டும் என்பதிலே மிக கவனமாக இருக்கின்றார்கள். அதற்கு ஊதுகுழலாக இருப்பவர்களும் நம்மவர்கள். அந்த வகையிலே மகாசேனன், நீங்கள் இன்று இந்த தமிழ் பொது வேட்பாளர் எதற்காக எங்களுக்கு முக்கியம், எந்த வகையிலே இந்த தமிழ் பொது வேட்பாளர் எமது தமிழ் தேசியத்தை வலுப்படுத்துவதற்கு முக்கியம் என்பதை பற்றி பேசுங்கள். நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக இன்றைய காலத்தில் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற அரசியல் அது இன்று என்று சொல்லி இல்லை, என்னை பொறுத்த நாங்கள் நினைக்கிறதா, அதாவது இந்த கருத்துருவாக்க தரப்புகள் இருந்து வர எண்ணங்களுக்கு அடிப்படையில் நான் யோசிக்கிறேன். இது நீண்ட கால தேவைப்பாடு. குறிப்பாக 2009ஆம் ஆண்டு ஆயுத போராட்டம் அமைக்கப்பட்டதுக்கு பின்னர் ஒரு யுக மாற்றம். அந்த யுக மாற்றத்துல எங்களுக்கான தேவையை நாங்கள் சரியாக தெரியப்படுத்தி இருக்க வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கான ஒரு களத்தை நாங்கள் 2009க்கு பிறகு உருவாக்கியிருக்க வேண்டும். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் நாங்கள் அதை உருவாக்குறதுக்கு காலதாமதமாக இருக்கின்றதா நான் யோசிக்கிறேன். அதாவது என்ற ஒரு யுக மாற்றத்துக்கு பிறகும் நாங்கள் இன்னும் என்ன வேட்குழல் இருக்கிறோம்னு சொல்லணும். ஏன்னா நாங்கள் எல்லாம் சொல்லிட்டோம். அதாவது 70களில் வட்டுக்கோட்டை தீர்மானம், பிறகு திம்பு பேச்சுவார்த்தை, ஒஸ்லோ பேச்சுவார்த்தைன்னு சொல்லி பல களங்களுக்குள்ள நாங்கள் எங்களுடைய அபிலாசைகளை முன்னிறுத்தி இருக்கிறோம். எங்களுடைய தாயகம், தேசியம், சுயநிலைமை அடிப்படையிலான எங்களுடைய வேட்கைகளை நாங்கள் முன்னிறுத்தி இருக்கிறோம். அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆயினும் 2009க்கு பிறகு, ஏன்னா 2009 ஒரு நீண்ட ஒரு எங்களுடைய விடுதலையை மையப்படுத்தி ஒரு போராட்டம், ஆயுத போராட்டம் கவனிக்கப்பட்டு, அதாவது நாங்கள் 2001ஆம் ஆண்டு அரசியல்ல நாங்கள் எங்களுடைய ஏக பிரதிநிதிகளாக தமிழீழ விடுதலை புலிகளுக்கான ஒரு அங்கீகாரத்தை கூட்டமைப்பினூடாக வழங்கியிருந்தோம். அந்த ஏக பிரதிநிதிகளின் ஒரு முடிவுக்கு பின்னர் நாங்கள் இத்தகைய அரசியலை நகர்த்துறோம். அது எங்களுக்கு எத்தகைய தேவை இருக்குது, இன்றும் நாங்கள் எத்தகைய கோரிக்கைக்குள்ள இருக்கிறோம்னு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. நாங்கள் அத்தகைய கோரிக்கையை வைக்காத காரணத்தாலதான் நாங்கள் 13+க்கு போய் பிறகு 13க்கு 13- அடுத்தது இன்று கிராம அபிவிருத்தி சபை, மாவட்ட அபிவிருத்தி சபைன்னு சொல்லி உரையாடுற அளவுக்கு நாங்கள் காலத்தை உருவாக்கி இருக்கிறோம். குறிப்பாக நாங்கள் இப்ப அண்மை காலத்துல வெளியிடப்பட்ட, அதாவது ஜனாதிபதி தேர்தல் பிரதான வேட்பாளர்கள் தேர்தல் விஞ்ஞானம் எல்லாம் 13-13- நிக்குது. 13 கூட இல்லைன்னு சொல்ல முடியும். 13- மாவட்ட அபிவிருத்தி சபைக்குள்ள நிக்குது. ஏன்னு சொன்னா நாங்கள் எங்களுடைய அபிலாசையை 2009க்கு பிறகு சரியாக முன்னிறுத்தல. எங்களுடைய அரசியல் கட்சிகள் எது கிடைச்சாலும் பேச ரெடி. நாங்க 13க்கும் போய் பேசுவோம், 13+க்கும் பேசுவோம். கேட்டால் நாங்க வர அதாவது பேச்சுவார்த்தைக்கு வர சந்தர்ப்பங்களை விடக்கூடாதுன்னு சொல்லிக்கொண்டு அவர்கள் அந்த களங்களை பயன்படுத்தினதால எங்களுடைய அபிலாசை என்பது, அதாவது ஈழத்தமிழருடைய அபிலாசை என்பது 13க்குள் சுரக்கப்படுற நிலை காணப்படுகின்றது. ஆயினும் ஈழத்தமிழரிடம் இன்றும் உயர்ந்த பட்சமான அதிகார பகிர்வு,
அல்லது தாயகம் தேசியம் சுயநிர்ணயம் அடிப்படையான தீர்வு என்பது இன்றும் முகிழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. சோ அதை நாங்கள் தெரியப்படுத்திய தேவை இருக்குது. அதுக்கான சந்தர்ப்பங்கள் நாங்கள் அதுக்கு அரிதா இருக்குது. கிட்டத்தட்ட நாங்கள் P2P போராடினோம், எழுகதமிழ்ல போராடினோம். அந்த போராட்டங்களூடாக நாங்கள் எங்களுடைய அபிலாஷையில முன்னிறுத்தினாலும் ஒரு கோட்பாட்டு வடிவத்துல எங்களை கருத்தியலை நாங்கள் சரியாக ஒரு பொது வழிக்கு கொண்டு வர நினைக்கிறோம். அதுக்கான களமாக இந்த பொது வேட்பாளர் அமையும். குறிப்பா பொது வேட்பாளர்களாக எங்களுக்கு வெளிப்படையா தெரியும். அதாவது இலங்கையில 11.2% உட்பட்ட இருக்கிற தமிழ் மக்களால ஒரு ஜனாதிபதியாக வர முடியாது என்பது, அதுவும் குறிப்பாக ஒரு சிங்கள பௌத்த பேரினவாத கட்டமைப்பு கொண்ட ஒரு அரசியலமைப்புக்கு உட்பட்ட இலங்கை அரசுக்குள்ள ஒரு 12.2% உள்ள தமிழ் மக்களால நிச்சயமாக ஜனாதிபதி வர முடியாது என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். ஆயினும் சோ இந்த ஜனாதிபதியில நாங்கள் என்னென்று பயன்படுத்திக் கொள்ளலாம், தேர்தலை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றால் எங்களுடைய அபிலாஷையை முன்னிறுத்துறதுக்கு. சோ எங்களுக்கு இதுல பயன்பட போறது இல்லை, நாங்கள் இதுல ஜனாதிபதி வர போறது இல்லை. சோ அடுத்தது இந்த சிறுபான்மை, அதாவது ஈழத்தமிழர்கள் ஒரு ஜனாதிபதி தெரிவு செய்கிறான்றதெல்லாம் ஒரு சிறுபான்மை தேசிய இனங்கள் சேரும் போதுதான் அதுக்கான விலை இருக்குது. சோ நாங்கள் இதுல இன்றைக்கு முஸ்லீம் சார்ந்தோ மலையம் சார்ந்தோ தனித்தனியா இருக்கிறோம். சோ நாங்கள் இதுக்குள்ளே நாங்கள் தீர்மானிக்கலாம்ன்றதை நாங்க பெரிய ஒரு சவாலுக்குள்ள இருக்கிறோம். அப்ப இதை எப்படி பயன்படுத்தலாம்? ஓகே, அப்படின்னா நாங்க என்ன செய்வோம், இதை பயன்படுத்துறதுக்கு எங்களுடைய அபிலாஷை முன்னிறுத்துவோம். ஏன்னா எங்கட அபிலாஷை முன்னிறுத்தும் தேவை இருக்குது. ஏன்னா இன்றைக்கு சர்வதேசம் சரி என்ன கிட்டத்தட்ட என்ன எங்கட சர்வதேசத்துல எங்கட உரையாடல் மனித உரிமை பேரவைக்குள்ளான் இருக்குது. அந்த மனித உரிமை பேரவைக்குள்ளையும் எங்களுடைய தீர்வாக எப்படி இருக்குன்னு சொன்னா 13 இருக்குது. 13 தாண்டி எங்களை சிந்திக்கிறதுக்கு யாருமே தயார் இல்லை. உள்நாட்டிலும் சரி சர்வதேசத்துக்கு தயார் இல்லை. சோ ஆனால் எங்களுக்குள்ள இருக்குது எண்ணம், தாயகம் தேசியம் சுயநிர்ணய சார்ந்த தேவை எங்களுக்கு இருக்குன்னு சொல்றோம். அப்ப நாங்க அதை எப்படி சொல்ல போறோம்? அதுக்கான களமாகத்தான் நாங்கள் பொது வேட்பாளரை பார்க்கிறோம். சோ இந்த சந்தர்ப்பத்திலாவது இந்த பொது வேட்பாளரோடாக எங்களோட தேசிய அபிலாஷையை முன்னிறுத்துறதுக்கான ஒரு களம் உருவாக்கப்பட வேண்டும், உருவாக்கப்பட்டுள்ளதாகத்தான் நான் கருதுகிறேன். இல்ல இப்ப 13 இப்ப நீங்க பல தடவை சொன்னீங்க, இந்த 13க்குள்ள கொண்டு எங்களுடைய தேசிய விடுதலையை எங்களோட தமிழர்களுடைய அரசியல் தீர்வை முடக்கிறதுக்கான வேலைகள்லாம் நடக்குதுன்னு சொல்லி 13 என்றது ஏற்கனவே யாப்பில உள்ள ஒரு விஷயம். அது ஒரு புதுசா ஒன்றும் விளக்க இல்லை. இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் போதே இந்த விஷயம் கொண்டு வரப்பட்டிருந்தது. சரி, நானும் அதிகம் நண்பர்கள் உரையாடுற விஷயம், அதாவது இந்த 13 சார்ந்து உரையாடுற விடயங்களை பற்றி எனக்கு ஒரு முரண்பாடு இருக்கு. என்றால் ஒரு சில 13 வேணும் முடிவினம், ஒரு சில 13 வேணாம் முடிவினம். என்ன பொறுத்து அந்த 13 அப்படின்னா கதைக்கு தேவையில்லை, நீங்க சொல்ற மாதிரி தான். என்றால் ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயம், ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை நான் வேணும் முடியும்னு சொல்லுவான். ஆல்ரெடி இருக்குது, ஏன் வேண்டாம்னு சொல்லுவான். அது எனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம், எனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை நான் வேணாம்னு சொல்லுவான். அது இலங்கை அரசியலமைப்பு நான் வேணாம்னு சொல்றேன். சோ இலங்கை அரசியலமைப்பு இருக்கிற விஷயத்தை பற்றியே நான் வேணாம்னு சொல்லி கொண்டு அடிபடுவான். சோ அது இந்தியாவுக்கும் இலங்கைக்குள்ள பிரச்சனை. 13 நடைமுறைப்படுத்தாதுன்றது இலங்கைக்கும் இந்தியாவுக்குள்ள பிரச்சனை. அந்த பிரச்சனை நாங்களே போவான் என்றால் என்னுடைய கருத்து. எங்களை ஒரு சமதரப்பாக ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் தங்களுக்குள்ளே ஒப்பமிட்டதான் இந்த இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். மற்றதில் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த பொது வேட்பாளர் என்ற ஒரு விடயமும் அதே நேரத்தில் இந்த பகிஷ்கரிப்பு, தேர்தலை பகிஷ்கரிக்கின்ற விடயம், இரண்டும் ஜனநாயக ரீதியான போராட்டங்கள்லாம் ரெண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விஷயங்கள்லாம். ஆனால் இந்த பொது வேட்பாளர் என்று வரும் பொழுது நாங்கள் நிறைய வேலைகள் செய்ய வேண்டும், கள வேலைகள் செய்ய வேண்டும். மக்களுக்கு இந்த பொது வேட்பாளர் உடைய நோக்கம் என்ன என்றது விளங்கப்படுத்த வேண்டும். மற்றது பொது வேட்பாளராக நிறுத்தி ஒரு ஈழத்தமிழர் மக்களை, வடக்கு கிழக்கில் உள்ள தமிழர்கள் என்றைக்குமே ஜனாதிபதியாக வர முடியாது என்று நீங்க சொல்லியிருக்கின்றீர்கள். இந்த பொது வேட்பாளரை கொண்டு நாங்கள் இந்த பொது வேட்பாளருக்கு கூடிய பட்சத்தில் வாக்குகள் கிடைக்குமாக இருந்தால் அது என்ன விதத்தில் பயன்படுத்தலாம் என்பதை கொஞ்சம் விளக்கமாக கூறுங்க. நிச்சயமாக, அதாவது இந்த பொது வேட்பாளர் எதிர்காலத்தில் எப்படி கட்டமைக்கப்பட போகின்றது, அதாவது இதுல நான் ஒரு சில, அதாவது நாங்கள் சில கற்பனைவாதங்களுக்கு அப்பால நடைமுறையில் சில சிந்திக்கிற தேவை நான் யோசிக்கிறேன். ஏன்னு சொன்னால் 1977 ஆண்டு பாராளுமன்ற தேர்தலை அன்று தமிழர் விடுதலை கூட்டணி என்பது ஒரு பெரிய ஒரு தேர்தல் விஞ்ஞானத்துக்கூடாதான் நகர்த்தியிருந்தது. குறிப்பாக வட்டுக்கோட்டை தீர்மானம், அதாவது ஒரு தனித்தமிழீழ கோரிக்கையை முன்னிறுத்திய ஒரு வட்டுக்கோட்டை தீர்மானத்தினூடாகத்தான் 77 ஆண்டு பொதுத்தேர்தலை எதிர்கொண்டு பாரிய வெற்றியை கண்டார்கள். பாரிய வெற்றிக்கு பின்னர் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றது கேள்விக்குறி. அதாவது ஒரு தனித்தமிழ கோரிக்கை வைத்தவர்கள் மாவட்ட அபிவிருத்தி சபைக்குள்ள சென்றார்கள், எதிர்க்கட்சி தலைவரை பெற்றுக்கொண்டு மாவட்ட அபிவிருத்தி சபைக்குள்ள சென்றார்கள். அதனால் ஏற்பட்ட விளைவு என்னன்னு சொன்னால், அடுத்த தேர்தலில் பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவரே தன்னுடைய தொகுதியில தோற்கடிக்கப்படுற நிலைமை தான் காணப்பட்டது. அதுக்கான சூழலை என்ன உருவான என்றால், அவர்கள் மக்களிடம் ஒரு பிரம்மையை உருவாக்கிட்டு அதை ஏமாற்றினதுதான். இப்படி ஆயுத போராட்டங்கள் ஒரு பரிணாம வளர்ச்சிக்கும் அதுதான் வித்துட்டது. அவர்கள் ஏமாற்றம் தான் ஆயுத போராட்டத்தை முனைப்புடன் நகர்த்துறதுக்கும் காரணமா இருந்தது.
சோ இத்தகைய சூழல் நான் இன்றைய சூழல் அப்படி ரிஃப்ளெக்ஷன் எல்லாம் பாக்குறேன். 2024 ஜனாதிபதி தேர்தலும் நாங்க பெரிய ஒரு பிம்பத்தை தான் கட்டுறோம். பொது வேட்பாளர் கூட ஒரு பெரிய பிம்பத்தை கட்டுறோம். அதாவது தமிழ் தேசிய அபிலாசையை முன்னிறுத்த போறோம் உண்டு. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் டிபி ஜெயராஜான்னு சொல்லி அந்த எழுத்தாளர் அவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அதுல ஒரு குறிப்பு உண்டு. அதை தமிழிசை கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனும் அதை பகிர்ந்திருந்தார். அதாவது இது அதாவது இந்த பொது வேட்பாளர் வெற்றி என்பது தமிழ் அரசியலை ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கொண்டு போகுது, தீவிர நிலைக்கு கொண்டு போகுது. தோல்வி என்பது தமிழ் தேசிய கருத்தியல நிராகரிக்கிற தன்மை உண்டு வரப்போகுது, சிதைக்கிற தன்மை வரப்போகுது. அப்ப இது வெற்றியும் தோல்வியும் தமிழ் தேசியத்தை மையப்படுத்த போகுது. தமிழ் அரசியலை ஒரு எஸ்டிமி கொண்டு போக போதும், இல்லாட்டி அதை கீழே வீழ்த்த போதும் சொல்லி. அப்ப இந்த கட்டத்துல நான் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன். அதாவது இந்த சேவண்ண சுமந்திரன் தமிழ் பொது வேட்பாளர் என்றது தமிழ் தேசியத்துக்கானதுன்றதை ஏற்றுக்கொள்றன்றது என்னுடைய ஒரு பார்வையிலா இருக்குது. என்றால் அவரே ஏற்றுக்கொள்ற, அதாவது தமிழ் தேசியத்தை எஸ்டிமி கொண்டு போகும், தமிழ் தேசியத்தை பிரகடனப்படுத்தும். ஒருவேளை அவருக்கு நான் நினைக்கிறேன் அவருக்கு அந்த எஸ்டிம் அரசியல் செய்யறதுக்கு ஒரு பயம் போல இருக்கு. அதால சில நேரங்கள் அவர் அதை நிராகரிக்கிறதாவும் இருக்கலாம். ஓகே, 90 விஷயத்துக்கு வருவோம். சோ அந்த எஸ்டிம் என்பது என்ன என்றால், எங்க எக்ஸ்ட்ரீம் அரசியலை செய்யறதுக்கு எங்களுடைய தரப்பு தயாரா? இது வெற்றி பெற்றால் எங்களுடைய அரசியல் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகுது. அதாவது நாங்கள் திருப்பி இந்த பயமுறை பெட்டி உரையாட இயலாது, திருப்பி நாங்கள் இந்த ஐக்கிய ராஜ்யத்துக்குள்ள போய் நிக்க இயலாது. எங்களுடைய அரசியல் என்பது தாயகம், தேசியம், சுயநுரிமை என்ற தளத்துக்குள்ள நின்றுதான் நாங்கள் ஆழமா உரையாட வேண்டும். நாங்கள் சர்வதேச நீதி விசாரணை கொண்டு பின்னுக்கு வரையாது. அதை எப்படி நகர்த்தலாம், அதை எப்படி இந்த மனித உரிமை பேரவைக்கு இருக்கிற விஷயத்தை எப்படி சர்வதேச நீதிமன்றத்துக்கு, குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு போகலாம் என்று சொல்லி எங்களுடைய அரசியல் ஒரு எனக்கு கீழே இறங்க முடியாத ஒரு எஸ்டீமுக்கு கொண்டு தேவை காணப்படுகின்றது. அந்த எஸ்டீமை செய்யறதுக்கு எங்களுடைய அரசியல் கட்சிகள் தயாரா என்றது கேள்விக்குறி இருக்குது. ஆயினும் எங்களுக்குரிய பெரிய கேள்விக்குறி என்றால், இந்த தமிழ் பொது வேட்பாளர் நகர்த்துறதிலேயே அரசியல் கட்சிகள் தன்னார்வமாக வரவில்லை. அதை நாங்கள் தெளிவாக கொள்ளணும். எங்களுடைய அரசியல் கட்சிகள் தன்னார்வமாக இந்த பொது வேட்பாளர் நகர்த்துறதுக்கு வரவில்லை. இந்த பொது வேட்பாளர் நகர்த்தப்பட்டது ஆரம்பத்துல அரசியல் கட்சிகள் சில தன்னார்வமாக உரையாடியிருந்தாலும் அதை செயற்படுத்துறதுக்குரிய முன்னெடுப்பு கொடுத்தது தமிழ் பொதுச்சபை என்று சொல்லி வடக்கு கிழக்கு சிவில் சமூகங்கள் ஒரு கூட்டிணைவு தான். மக்கள் தன்னார்வமாக, சிவில் சமூகம் என்பது மக்கள் தான், அதுல மாட்டுக்கிறது சிவில் சமூகம் மக்கள் இயக்கம். சோ இந்த மக்கள் இயக்கங்கள் தன்னார்வமாக ஒரு முகிழ்ந்து வரும்போதுதான் அந்த மக்களுடைய மக்கள் அரசியல் கட்சியில வாக்களிக்கிற எண்ணங்களுக்கு கூட என்ன செய்யணும், அரசியல் கட்சியிலும் பொதுச்சபையுடன் சேர்ந்து பயணிக்கிற தேவை வந்துச்சு. அதோட விளைவாகத்தான் இந்த பொது கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. எனவே தொடர்ச்சியாக இந்த பொது வேட்பாளர் வெற்றிக்கு பின்னர் பொது வேட்பாளர் வீரியமாக அதை நாங்கள் எதிர்பார்க்கிற அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் பொலிட்டிக்ஸை செய்யணும்னு சொன்னால் பொதுச்சபை வலுப்படுத்தப்பட வேண்டும். பொதுச்சபை வலுப்படுத்தலாம். பொதுச்சபை வீரியம் தான் என்ன செய்யும் என்று சொன்னால் அரசியல் கட்சிகளை தூண்டும். அதாவது நீங்கள் தவறுவித்தால் நாங்கள் இன்னொரு அரசியலுக்கு ரெடி, எங்களுக்கு இன்னொரு தன்னார்வமாக அரசியல் ரெடியா இருக்கிறோம்னு சொல்லி. அப்ப எங்களுடைய வாக்குகளை எதிர்பார்க்கிற அரசியல்வாதிகள் இந்த பொது உந்துதலால ஒரு வீரியமான அரசியலை செய்ய தயாராவார்கள். எனவே இந்த பொது வேட்பாளர் என்ற இந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் அரசியலை கொண்டு செல்றதுக்கு என்னுடைய தனிப்பட்ட கருத்தா இருக்கிறது, பொதுச்சபையை நாங்க பலப்படுத்த வேண்டும். எந்த அளவுக்கு நாங்க பொதுச்சபையை பலப்படுத்துறோம் தான். இப்ப நாங்க பொதுச்சபைன்றது கிட்டத்தட்ட ஜனாதிபதியில மையப்படுத்தி கொண்டு உருவாக்கப்பட்டது. அதுல சில நிறைய குறைகள் இருக்கலாம், திருத்தப்பட வேண்டும். அதான் ஜனாதிபதி முடிவிட்ட பின்னராவது அதை சீர் செய்ய வேண்டிய தேவைப்பாடு காணப்படுறதா. இந்த பொதுச்சபை இப்ப நாங்கள் இன்றைக்கு போய் உருவாக்கினதுதான் அந்த 2009ஆம் ஆண்டு அந்த காலப்பகுதியிலே பிற்பகுதியிலே இந்த அரசியல் அமைப்புகள், பொது சிவில் சமூகங்கள் எல்லாம் சேர்ந்து தமிழ் மக்கள் பேரவை ஒன்று உருவாக்கினார்கள். அந்த தமிழ் மக்கள் பேரவையில் போடப்பட்ட விடயங்கள் அனைத்தும் மிக வரவேற்கத்தக்கதாகத்தான் இருந்தது. அது ஒரு நல்ல பலமான ஒரு பேரவையாக வரும் என்று தான் நாங்கள் எல்லோரும் கூடுதலாக எதிர்பார்த்தோம். ஆனால் அது ஏதோ ஒரு விதத்திலே அது கபலீகரம் செய்யப்பட்டு அது இல்லாமலே ஆக்கப்பட்டு விட்டது. ஆனால் அந்த புதுச்சபையில கிட்டத்தட்ட 80 அமைப்புகள் இருக்கின்றன என்று கேள்விப்பட்டோம். அப்ப இந்த பொதுச்சபை இனி ஒரு சரியான முறையிலே இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகாவது ஒரு உருக்கமான ஒரு கட்டமைப்பாக வளர வேண்டும். பொதுச்சபை யாருக்கு கை காட்டுறதோ அந்த பொதுச்சபைக்கு மக்கள் வாக்களிக்கிற கூடிய ஒரு தன்மைக்கு அதை கொண்டு வர வேண்டும். நாங்கள் அது எங்கட கையில. ஏன்னா நான் தாயகத்துல இருக்கும்போதும் சில சந்திப்புகள் அனுபவங்களை பெற்றுக்கொண்ட விஷயம், ஏன்னா அந்த தமிழ் மக்கள் பேரவை என்ற தோல்விக்கு பின்னர் ஒரு எங்களுக்கு பொது கட்டமைப்பு அவசியமான அரசியல், அதை நாங்கள் உணர்ந்து கொள்றோம். சோ நாங்கள் தமிழ் மக்கள் பேரவைக்கு தோல்விக்கு பிறகு தன்னார்வமாக சில செயற்பாடுகளை முன்னெடுக்கும் போது, இந்த பொது கட்டமைப்பை பற்றி உரையாடும் போது எல்லாம் எங்கள்கிட்ட இந்த பெரிய ஒரு பின்னுந்தல் பின் அடி என்ன வேற இருந்தால் மக்கள் பேரவை தோல்வி. மக்கள் பேரவை தோல்வி என்பது ஒரு பொது கட்டமைப்பின் உருவாக்கத்துக்கு பெரிய சவாலா இருந்தது. அந்த சவால்களை மீறி
இன்றைக்கு இந்த பொதுச்சபை உருவாக்கம் என்பது ஒரு நான் மகிழ்ச்சியான அனுபவிக்கிறேன். சோ இதை கடந்த அனுபவங்கள் எங்களுக்கும் என்ன இது இந்த மக்கள் பேரவையின் தோல்வியின் அனுபவங்கள் இருக்குது. சோ பெரிய அனுபவம் அது எங்களுக்கு. சோ அந்த அனுபவத்துல இருந்து கட்டமைக்கணும். ஏன்னா நாங்க இன்றைக்கு பொதுச்சபையின் தோல்வியுருமாயிருந்தால் இன்னும் ஒரு பொது கட்டமைப்புன்றது பெரிய சவாலாகும். ஆல்ரெடி நீங்க மக்கள் பேரவை தோக்கடிச்சிட்டீங்க, ஆல்ரெடி பொதுச்சபையை தோக்கடிச்சிட்டீங்க. சோ திருப்பி என்ன உங்களை நம்பி வாரன்றது பெரிய சவாலாகிடும். சோ மக்கள் பேரவையின் தோல்வியிலிருந்து நாங்க பொதுச்சபையை கட்டமைக்க வேண்டியது எங்களுக்கு பெரிய ஒரு தேவையாக நான் கருதுறேன். கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே வடக்கு கிழக்கிலே பச்சையாக வர்ணம் பூசி காட்டப்பட்டிருந்தது. சஜித்துக்கு தான் அந்த கூடிய அளவு வாக்கு இந்த வடக்கு கிழக்கிலே விழுந்தது. அதற்கு காரணம் ராஜபக்ஷ குடும்பத்திலே இருந்த மக்களுடைய எதிர்ப்பரசியல், அதாவது காழ்ப்புணர்ச்சி. இன அழிப்பு செய்த கோத்தபாய ராஜபக்சவுக்கு எதிராக தமிழ் மக்கள் வேற வழி இல்லாமல் சஜித்துக்கு அந்த நேரம் வாக்கு போட்டிருந்தார்கள். அதை விட கூடுதலாக இந்த முறை எங்களோட தமிழ் பொது வேட்பாளர்களுக்கு வாக்கு விழும் என்று நீங்க நினைக்கின்றீர்களா? இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப தமிழ் முன்னணியினர் இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்கிறார்கள். சுமந்திரனும் சாணக்கியனும் சஜித்துக்கு போடணும் என்று சொல்கின்றார்கள். மற்றது அங்கால ஒரு மட்டக்களப்பில் இருக்கிற குரூப் ஒன்று வியாழேந்திரன் ஆக்கள் ரணிலுக்கு போடணும் என்று சொல்கின்றார்கள். இப்படி எல்லா பக்கத்தாலேயும் தமிழ் மக்களுடைய வாக்கை பிரிக்கிறதுக்கு தமிழர்களே சேர்ந்து இந்த தமிழர்களுடைய வாக்குகளை பிரிக்கிறதுக்கு வேலை செய்யும் பொழுது நாங்கள் எங்களை அடைய வேண்டிய எங்களுடைய அபிலாசைகளை அடைய முடியுமா? எங்களோட பொது வேட்பாளரை வெல்ல வைக்க முடியுமா? நிச்சயமாக. ஏன்னு சொன்னால் என்னுடைய பார்வை என்று சொன்னால் பொது வேட்பாளர்ன்றது அதாவது இந்த பொது கட்டமைப்புல அகற்றப்படுறது மட்டுமல்ல, பொது வேட்பாளர் எங்களுடையது. என்னை பொறுத்தவரை ஒவ்வொரு ஈழத்தமிழனுக்கும் தேவையானது, ஒரு ஈழத்தமிழ் அபிலாசையை முன்னிறுத்துறது. சோ இதுல நான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி வியாழேந்திரன் ஆதரவோ அல்லது என்ன சொல்றது சாணக்கியன் ஆதரவோ சுமந்திரன் ஆதரவோ இல்லாட்டிங்கிற முன்னணி ஆதரவோ என்றதுக்கு அப்பால மக்களுடைய தேவை இதுதான் என்று சொல்லிக்க மக்கள் இதை வெளிஞ்சு உணர்வா நம்புறேன். அடுத்த இன்னொன்று நீங்க சொன்ன மாதிரி தான் கடந்த காலம் வந்த பச்சைகள், அதாவது 2010 இருந்தே 2010, 15, 19 என்ற 3 காலமே நாங்கள் பச்சையாக நீட்டப்பட்டார்கள் தான். எங்களுடைய வரைபடம் தெளிவாக நாங்கள் அடையாளப்படுத்தினாங்க. எப்படி அதை அடையாளப்படுத்தினாங்கன்னு சொன்னால் நாங்கள் தமிழ் தேசிய உணர்வால தான் அடையாளப்படுத்தினாங்க. நிச்சயமாக ஒருத்தர் சொல்லி நாங்கள் அடையாளப்படுத்தினோம் என்று சொல்லி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னு சொன்னால் அன்றைய காலங்களிலையும் நாங்கள் அரசியல பார்க்கிற இப்ப தமிழ் தேசியத்துக்கு வெளியே நிற்கிற தரப்புகள் தமிழரசில் இருந்தார்கள். குறிப்பாக மக்கள் ஜனநாயக கட்சியை பொறுத்தவரையோ இல்லாட்டி இங்கால கிழக்கு மாநிலத்துல பிள்ளையான் சார்ந்த அணியினரோ தொடர்ச்சியாக அரசியல் இருக்கத்தான் செய்யணும். அவர்களுக்கு பொது தேர்தல்கள்ல வாக்குகள் போகத்தான் செய்யுது, பலமான வாக்குகளை பெறினந்தான். ஆனால் ஜனாதிபதி தேர்தல் வரும்போதும் அவர்களுடைய அணி வெற்றி பெறவில்லை. அவர்களுடைய அணிக்கு கணிசமான வாக்குகள் வடக்கு கிழக்குல போறதில்லை. அதாவது அவர்களுக்கு பொது தேர்தலில் வாக்களித்தவர்கள் கூட ஜனாதிபதி தேர்தலில் அவர்கள் அணிக்கு வாக்களிக்கிறேன். ஏன்னு சொன்னால் ஜனாதிபதி தேர்தல் சார்ந்து எங்கள்ட்ட ஒரு தெளிவான எண்ணம் இருக்குது. நாங்கள் ராஜபக்ச எதிர்ப்புவாதம். ஏன் ராஜபக்ச எதிர்ப்புவாதம் என்றால் ராஜபக்ச 2009 இனப்படுகொலை பிரதான சூத்திரதாரின் அடிப்படையில எங்க மனதில பதியப்பட்டது. சோ அந்த அடிப்படையில நாங்கள் அவருக்கு எதிராக அரசியல் செய்யணும் என்ற அடிப்படையில 2010, 15, 19 சொல்லி நாங்கள் ராஜபக்ச எதிர்ப்புவாதத்துக்குள்ள தமிழ் தேசியம் திரட்டப்பட்டது. அதான் உண்மை, தமிழ் தேசியம் தான் திரட்டப்பட்டது. சோ இன்றைக்கு பொது வேட்பாளர் என்ன செய்யுதுன்னா தமிழ் தேசியத்தை திரட்டது. இன்றைக்கு நாங்க சொல்ற சஜித்துக்கு போட் போட சொல்றாங்க அந்த தமிழ் தேசிய திரட்ட இல்லாது. ஏன்னு சொன்னால் சயித் பயமுண்டுக்குள்ள நிற்கிறார். அதாவது இன்றைக்கு தமிழ் கட்சி சொல்லி இருந்து தாங்கள் எல்லாருடைய தேர்தல் விஞ்ஞானங்களையும் பரிசீலிச்சு யார் எங்களுடைய சமஷ்டியை வலியுறுத்தினமோ, கிட்டத்தட்ட மறைந்த தமிழ் கட்சியின் பெருந்தலைவர் சம்பந்தன் சொல்லியிருந்தார். அதாவது பொது வேட்பாளர் தங்களுடைய அதாவது 93 ஒஸ்லோ தீர்மானத்தை நிராகரிக்க போற மாதிரி உரையாடி இருந்தார். இன்றைக்கு அவர்கள் பயமுண்டுக்குள்ள போயிட்டு இருந்தார் தமிழ் கட்சி. அடுத்தது ரணிலை பொறுத்தவரை ரணிலும் பயமுண்டுக்கு அப்பால வர தயார் இல்லை. சோ எல்லாருமே பயமுண்டுக்கு அப்பால வர தயார் இல்லாத போதும் மக்கள் நாங்கெல்லாம் தேசியத்தை முன்னிறுத்த போறோம். பொது வேட்பாளர் தேசியத்தை முன்னிறுத்தது, தமிழ் மக்கள் இந்த தேவையை முன்னிறுத்த போது. சோ தமிழ் மக்கள் அந்த தேசிய அலையின் பின்னால் திரள்வார்கள் என்பதுல உறுதியா இருக்கு. என்ன நாங்கள் கொஞ்சம் அந்த விஷயத்த இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னு யோசிக்கிறேன். அந்த கொண்டு போற வேகமோ இல்லை கொண்டு போற என்ன சொல்றது எங்களுடைய வலுன்றது குறைவா இருக்கிறதா உணர்றேன். அது வலுப்படணும்னு யோசிக்கிறேன். அதுல நான் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிக் கொள்றேன். என்றால் இந்த உயிரோடை அலைவரிசையை பொறுத்த வரைக்கும் இது பரந்துபட்ட ஈழத்தமிழர்கள் அனைவரும் பார்க்கக்கூடிய ஒரு அலைவரிசை அடிப்படையில என்னுடைய விண்ணப்பம் இந்த புலம்பெயர் தமிழர்கள் எங்களுக்கு பெரிய பலம், அதைத்தான் நம்புறேன். இப்போ 2009 அரசியல் என்றது எங்களுடைய பெரிய ஒரு அபிலாசியை முன்னிறுத்துறவர்கள் எங்களுடைய வேட்கைகளை இன்றும்
பாதுகாக்கிறதுல ஈர்ப்போட இருக்கிறது புலம்பெயர் சமூகம். ஸோ புலம்பெயர் சமூகத்தில் நாங்கள் நான் ஒரு சமூக ஈழத்தமிழை நான் கூறுற விஷயம் என்னன்னு சொன்னால், இப்ப புலம்பெயர் சமூகங்கள் நிறைய உதவிகளை எங்க ஈழத்தமிழ் பரப்பு தாயத்துல செய்யலாம். ஸோ ஒரு அந்த தேர்தல் கால பகுதியில ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி தாங்கள் உதவி செய்தவர்களுக்கு தங்களுடைய உறவினர்களுக்கு தொலைபேசி அழைப்பினூடாக பொது வேட்பாளர் தேவை என்ன, பொது வேட்பாளருக்கு ஓட்டு போடணும் என்றது கட்டாயம் என்பதை அறிவுறுத்துவார்களா இருந்தால் இது பரந்துபட்ட அடிப்படையில இது போகும்னு நம்புறோம். என்றால் இப்ப நான் எனக்கு என்னுடைய அண்ணா அடுத்து சொல்லி தம்பி வெறுக்கு தான் போடுன்னு சொன்னா நான் போடுவேன், ஏன்னா எனக்கு அண்ணா சொல்லிட்டான்னு சொல்லி. அப்ப அத்தகைய ஒரு ஏற்பாட்டை இந்த புலம்பெயர் சமூகம் செய்யணும் என்பதுதான் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு விண்ணப்பமா வைக்கிறேன். நிச்சயமா இந்த புலம்பெயர் தேசத்து மக்கள் மற்ற தாயகம் இந்தியா பல இடங்களுக்கும் இந்த எங்களுடைய இந்த காணொலி கனவே பார்க்கின்றார்கள். அவர்கள் இந்த காணொலியின் ஊடாக வந்து நீங்க கேட்ட விண்ணப்பத்தை செவிசாய்ப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு. மற்றது இதில் முக்கியமாக இன்னொரு விடயம் என்று சொன்னால், இன்றைக்கு சிங்கள பக்கத்தாலே நிறுத்தியுள்ள 4 வேட்பாளர்கள், நாமல் ராஜபக்சவா இருக்கட்டும், அனுரகுமார திசநாயக்கவா இருக்கட்டும், சஜித் பிரேமதாசா, ரணில் விக்ரமசிங்க, இந்த 4 அரசியல் இந்த ஜனாதிபதி வேட்பாளர்களுமே தமிழர்களுக்கு ஒரு வகையில் இனப்படுகொலையில் சம்பந்தப்பட்டவர்கள். ரணிலினுடைய காலத்திலே தான் தமிழர்களுடைய நிலங்கள் நிறைய பரவி போனது. சகித்திருந்த காலங்களிலே தான் தமிழருடைய பிரதேசங்களிலே வந்து விகாரைகள் கட்டி எழுப்பப்பட்டன. அனுரகுமார தான் இந்த போராட்ட காலங்களிலே வந்து தமிழர்களை அழிப்பதற்காக பெருந்தொகையான சிங்கள இளைஞர்களை வந்து சிங்கள இராணுவத்துக்கு திரட்டி கொடுத்தது மட்டுமல்லாமல் இந்திய இலங்கை ஒப்பந்தத்திற்கு எதிராக வழக்கு போட்டு வடக்கு கிழக்கை பிரித்தவரும் இதே அனுரகுமார திசநாயக்கா. அதே போன்றுதான் நாமல் ராஜபக்ச நேரடியாகவே இனப்படுகொலையில் அப்பாவுடன் சேர்ந்து இவர்கள் தான் தமிழர்களை அழித்ததுக்கு மிக முக்கியமானவர்கள். இதற்கும் பிறகும் இந்த தமிழ் மக்கள் வந்து இவர்களுக்கு வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? அல்லது இவர்கள் செய்த திருப்பி நாங்கள் இந்த பொது வேட்பாளருக்காக வேலை செய்கின்ற செயற்பாட்டாளர்கள் இவர்கள் செய்த பிழைகளை ஒவ்வொரு மேடைகளிலும் திருப்பி சொல்ல வேண்டும், மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் இல்லையா? நிச்சயமா நானும் இதுல தெளிவா இருக்கிறோம். வேணும்னு சொன்னால் இதுல நாங்கள் தான் மக்கள் அப்படி ஒரு எண்ணத்துக்குள்ள கொண்டு போயிட்டோம் எனக்கு தோணும். என்னன்னு சொன்னால் 2010ஆம் ஆண்டு நாங்கள் மஹிந்த ராஜபக்ச எதிர்க்கிறோம், கண்டிப்பா எதிர்க்கணும். மஹிந்த ராஜபக்ச ஒரு இதன்னு சொன்னா, மஹிந்த ராஜபக்ச ஒரு ஆயுதம்னு சொன்னா, அந்த ஆயுதம் அந்த ஒரு கொலையாளின்னு சொன்னால் அந்த கொலையாளியின் கருவிதான் சரத் பொன்சேகா. நாங்க எங்களை வெட்டின கருவிக்கு நாங்க வாக்களிச்ச நாங்க. அப்படித்தான் எங்களுடைய தமிழ் அரசியல் பரப்புங்களை வழிபடுத்தி இருக்குது. அதுல ஒரு படு கேவலமான செயல் என்று சொன்னால், இதே தமிழ் தேசிய கூட்டமைப்பு சம்பந்தன் சுமந்திரன் போன்றவர்கள் தான் இந்த சரத் பொன்சேகா வாக்களிக்க சொல்லியே கேட்டவர்கள். இவ்வளவு மக்களை கொன்று ஒழித்த ஒரு இராணுவ தளபதிக்கு வாக்களிக்க சொல்லி சம்பந்தரே சொல்றார். உண்மை என்ன நாங்க சில யோசிக்கும் போது பயங்கர கவலையா இருக்குன்னு சொன்னால், 2010ஆம் ஆண்டு அரசியல் என்பது தென்னிலங்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு யார் சிறந்த ஒரு எக்கனாமிக்ஸ் தேர்தல் போடினமோ அப்படித்தான் 2010 பொறுத்த வரைக்கும் யார் சிறந்த போர் வெற்றி வீரன் தென்னிலங்கை அரசியல் அதுதான், யார் சிறந்த போர் வெற்றி வீரன், அதாவது மஹிந்த ராஜபக்சவா சரத் பொன்சேகாவா சிறந்த போர் வெற்றி வீரன் சொல்லி போராடும் போதும் நாங்கள் சரத் பொன்சேகா தான் சிறந்த போர் வெற்றி வீரன் சொல்லி நாங்கள் அவருக்கு வாக்களித்து அவரை அங்கீகரிச்சோம். அவரால் சிறந்த போர் வெற்றி வீரன். இதான் எங்களுடைய அரசியலா இருக்குது. சோ நாங்கள் இப்படித்தான் எங்களை மக்களை பழக்கப்படுத்திட்டோம். சோ அதனால நாங்க தெளிவா மக்களை சொல்ல வேண்டியது இருக்கு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி எங்கள்ட்ட சில பிரமைகள் இருக்குது, அதாவது கோட் சூட் போட்டு வந்து கொஞ்சம் பெர்ஃபெக்டா வந்து அவன் பெர்ஃபெக்ட் என்ற ஒரு எண்ணங்கள் இருக்குது. நாங்க சொல்ல வேண்டியது இருக்கு. ரணில் விக்ரமசிங்க எங்களுடைய அரசியல் உலகத்துக்கு ஒரு இனவாத அரசியல் செய்திருக்கிறான்னு சொல்லி, குறிப்பாக அவரோட இன்றைக்கு அவர் நாங்கள் ஒரு மேற்கு சார்ந்த ஒரு முகங்களுக்குள்ள பார்க்கலாம். ஆனாலும் அவர் வருகையின் காலங்களில் படு இனவாத செயற்பாடுகளை செய்திருக்கிறார். அண்மையில அதாவது சமகாலத்துல கூட ஜனாதிபதியா வந்தா பிறகு அவர் நிறைவேற்றுத்துறை ஜனாதிபதியா இருந்தவர்னு சொன்னால் இன்றைக்கு சொல்ற அந்த 13 அவர் ஜாப்ல இருக்கிற விஷயம். ஒரு நிறைவேற்றுத்துறை ஜனாதிபதிக்கு ஜாப்ல இருக்கிற விஷயத்தை நடைமுறைப்படுத்த முடியாமல் இன்றைக்கு தேர்தலுக்குள்ள வாக்குறுதியா கொடுக்க வேண்டிய தேவைப்பாடு இல்ல. சோ இது சார்ந்து நாங்கள் தெளிவு அடைய வேண்டியது இருக்குது. அதத்துல சயித் பிரேமதாசன் அரசியல்ன்றது இப்ப காணிய பிடிச்சி அவர் குறிப்பாக 2015-19 அரசாங்க காலப்பகுதியில அவர் தான் இந்த குடியேற்றங்கள் சார்ந்த ஒரு அமைச்சராக இருந்தவர். சோ அந்த சந்தர்ப்பம் நிறைய குடியேற்றங்களை வடக்கிலையும் கிழக்கிலையும் மேற்கொண்டுள்ளார். அதை தாண்டி இன்றைக்கு 2019க்கு பிறகான அரசியல், அதாவது குறிப்பிட்ட 2022 பிறகு, அதாவது கோத்தபாய ராஜபக்ச வீழ்ச்சிக்கு பிறகு
பொதுஜன பெரமுனாட வீழ்ச்சிக்கு பிறகு இன்றைக்கு போர்க்கால ராணுவ தளபதிகள் போர்க்கால ராணுவ வீரர்கள் அடைக்கலமா இருக்கிறது என்று பார்த்து ஐக்கிய மக்கள் சக்தி. இன்றைக்கு அவர் தன்னை ஒரு போர் வீரனாக இன்றைக்கு தன்னை முன்னப்படுத்த விரும்புகிறார் சைத் பிரேமதாசா. அந்த சைத் பிரேமதாசாக்கு நாங்கள் வாக்களிக்க முடியும். இதை நாங்க என்ன பொறுத்தவரை மக்களுக்கு மேடதோறும் சொல்லத்தான் வேண்டி இருக்குது. ஏன்னா கடந்த 15 வருஷம் மக்கள் என்ன செய்யட்டோம், நல்ல பே பாலிசி, அதாவது எங்க அரசியல்வாதி வச்சிருக்கிற நல்ல பே தத்துவத்துக்குள்ள நாங்கள் மக்களை சிங்களவங்கள்ல இவனவளவன் நல்லவன் என்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கொடுத்துட்டோம். அந்த பிம்பம் உடைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் தேர்தல் களங்கள் முழுக்க அவர்கள் நல்ல பே செய்த கெட்ட விஷயங்களை, பே என்றால் எங்களுக்கு பயன்தான், அதான் சொல்லணும் மக்களுக்கு, பே என்றால் எங்களை கொள்ளும் தான், அது நல்ல பேயோ கெட்ட பேயோ, பே என்றால் எங்களுக்கு கொள்ளும் என்ற விஷயங்களை நாங்கள் மக்களுக்கு மேடைகள் தோறும் சொல்ல வேண்டிய தேவைகள் இருக்கிறதா தான் நான் வருகிறேன். அது அந்த நிறைய காணொலி வரும் தான் யோசிக்கிறேன். ஏன்னால் இன்றைய உலகம் நாங்கள் ஒரு புதிய ட்ரெண்ட்ல வாழ்றோம். இன்றைக்கு நாங்கள் இந்தியாண்ட ஊடகங்களை பார்த்தாலும் சரி, இந்தியாண்ட அரசியலை பார்த்தாலும் தெரியும், காணொலிகள் விஷயங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது, ட்விட்டர்ல நிறைய அரசியல் செய்யப்படுகின்றது, ஆனால் சமூக வலைத்தளங்கள் நிறைய அரசியல் செய்யப்படுகின்றது. ஆனா எங்கண்ட ஈழத்தமிழ் அரசியல்ல அந்த அரசியல் இல்லையோன்ற கவலையா இருக்குது. ஏன்னா நாங்களும் இன்னைக்கு ஒரு உலகமயமா உலகங்களை வந்துட்டோம். எங்களுடைய நிறைய டெக்னாலஜி தெரிஞ்சாக்கள், நிறைய கல்வி அறிவுல பலமானாக்கள், டெக்னாலஜி நல்லா கைத்தேர்ந்தவர்கள் புலம்பெயர்ல இருக்கிறார்கள். அத்தகைய புலம்பெயர் சமூகங்கள் எங்களுடைய விடயங்களை காணொலிகள் நிறைய கொண்டு வந்து யோசிக்கிறேன். அதாவது சைத்தின் அரசியல் எத்தகையது, ரணிலின் அரசியல் எத்தகையது, நீங்க சொன்ன ஜேவிபி அரசியல் இன்றைக்கு என்பிபி வடிவத்துல, தேசிய மக்கள் சக்தி வடிவத்துல தங்களை ஒரு புதிய வடிவத்துல காட்டலாம். ஆயினும் அவர்கள் ஜேவிபி ஒரு பரிணாமம் தான். ஜேவிபி செய்ததற்கு பொறுப்பு கூறணும். குறிப்பாக 2000 2005 வரைக்கும் அமைச்சராக இன்றைய அனுர குமாரதிசனாக செயற்பட்டிருக்கிறார் ஜேவிபிக்குள்ள. ஜேவிபி அரசியலுக்கு அவர் பொறுப்பு கூற தேவைப்பாடு அவருக்கு இருக்கின்றது. அந்த பொறுப்பு குரலற்ற தன்மையில் அவர் இன்றைக்கு தன்னை ஒரு புதிய ஒரு உருவத்துல கொண்டு தான் ஒரு புதிய முற்போக்கான காட்டுறதெல்லாம் ஒரு எங்களை பேக்காற்ற அரசியல். நாங்கள் மக்களுக்கு அதை தெளிவுபடுத்த தேவை இருக்கு. அவற்றை அரசியல் என்னது, அவர் மைந்தாவுடன் கைகுலுக்கி போனதையும் அந்த அவர் இனவாத அரசியல் எப்படி எல்லாம் ஊறி போனதுன்றதை நாங்கள் மக்களுக்கு திரும்பி மக்களுக்கு காட்டணும். இதை போக்கஸ் பண்ணி காட்டுறதோட தான் நாங்கள் எங்களுடைய பொது வேட்பாளர் கருத்தியில இன்னும் ஆழமாக கொண்டு போக செல்லலாம்னு நினைக்கிறேன். நாங்கள் எங்களை பொறுத்தவரையில இப்ப நாங்கள் இப்படியும் பார்க்கலாம் தானே மகாசன். என்னன்னு சொன்னால், இப்ப சிங்கள தலைவர்களை நாங்கள் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏமாற்றத்துக்கு நாங்கள் ஏமாற்றவன் ஏமாற்றேக்கல, ஏமாற்றத்துக்கு அந்த ஆக்கள் இருந்தால் அவன் ஏமாற்றத்தான் செய்வான். இதில் அகற்றப்பட வேண்டியது தமிழ் மக்களோடையே கூடியிருந்து தமிழ் தேசிய விரோத போக்காக இருக்கின்ற அரசியல்வாதிகளைத்தான் வடக்கு கிழக்கில் இருந்து அகற்ற வேண்டும். இதை மக்கள் ஒரு தேர்தல் ஊடாக அவர்களுக்கு சரியான பாடத்தை போட்ட வேண்டும். அது சரி. ஒரு இந்திய எழுத்தாளர் ஒரு பாடம் ஒன்று பார்த்தேன். அதாவது பிரித்தானியாண்ட காணித்துவம் பற்றி. பிரித்தானிய காணித்துவம் ஆரம்ப காலங்கள்ல அவங்க ஒரு பிசினஸ் மைண்டோட வந்திருக்கிறாங்க. நாங்கள் அவங்களுக்கு கொடுத்த பிம்பம், அவர்கள் பெரியவர்கள் கொடுத்த பிம்பம் தான் என்ன செய்யுது, அவர்கள் ஒரு ஆக்கிரமிப்பு வடிவமாக மாறினார்கள். நாங்கள் ஏமா ரெடின்னு தெரிஞ்சோம்னா ஏமாத்த எங்களை வெளிக்கிட்டவன், இதுதான் எங்களுடைய அரசியலும். நாங்க ஏமா ரெடின்னு காட்டிக் கொண்டிருக்கிறோம். எங்களை ஏமாற்று கருவியாக எங்களுடைய அரசியல்வாதிகள் பயன்படுத்துகிறார்கள். அதாவது சமகாலத்துல நாங்கள் நேற்றைய தமிழ் கட்சியின் முடிவு தீர்மானம் கூட அத்தை கொண்டாதான் இருக்குது. அதாவது ஒரு பெரிய பிம்பத்தை கொடுத்து பொது வேட்பாளர் நிராகரிக்கிறதுக்காக நிறைய சதி கோட்பாடுகளை சொன்னார்கள். அதாவது ஸ்லோ நிராகரிக்க போது பட்டுப்படைய தீர்மானத்தை பல தீர்மானம் நிராகரிக்க சொல்லி போட்டு இன்றைக்கு 13 மைனஸுக்குள்ள போய் சுருங்குகிறார்கள் என்றால் இத்தகைய அரசியல்வாதிகள் களையப்பட வேண்டும். இத்தகைய அரசியல்வாதிகள் களையப்படுவதால்தான் தமிழ் தேசியம் வலுப்பெறும். இப்ப நாங்க சொன்ன மாதிரி பொது வேட்பாளர் எதிர்காலம் என்னன்னு சொன்னால், இத்தகைய வேட்பாளர்கள் அரசியலை நீக்க செய்வதோடால்தான் நாங்க பொது வேட்பாளர் கருத்தியல் கூட பலப்படுத்த முடியும். ஏன்னா தமிழ் பொது வேட்பாளர் கூட ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் பொலிட்டிக்ஸ் செய்கிற ஒரு அரசியல்வாதிகள் எங்கிட்டம் முளைக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். இன்றைக்கு நீங்க 2 விஷயத்தை பார்க்கலாம். ஒன்று, கொழும்புல மனோ கணேசன் சஜித்தோட ஒரு தேர்தல் ஒரு அக்ரிமெண்ட் போடுறார். எழுத்து மூலமாக போட்டு 2 பேரும் சைன் வைக்கிறாரு. அதே நாள்ல யாழ்ப்பாணத்துல இந்த சுமந்திரனும் இந்த சிவஞானமும் சேர்ந்து சஜித்துக்கு ஆதரவு செய்யணும்னு சொல்லிடுறேன். இவர்கள் என்ன மாதிரியான ஒரு எழுத்து வடிவிலையோ ஏதோ ஒரு வடிவில அவருடைய கையொப்பமிட்டு ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டார்களா? அதுல இருந்து பத்திரிகையாளரை கூப்பிட்டு மாநாடு வைக்கிறார்கள். நிச்சயமாக. என்றால் நாங்கள் ஒப்பந்தம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். என்றால் எங்கள்ட வரலாறு இருக்குது, ஒப்பந்தங்கள் கிளிக்கப்பட்ட வரலாறுகள் நிறைய இருக்குது. அப்படி ஒப்பந்தங்கள் கிளிக்கப்பட்ட வரலாறுகள் இருக்கத்தக்கனவே இதால ஒப்பந்தம் செய்தாக்கெல்லாம் எங்களுடைய ஆக்கள். இது இந்திய ஒப்பந்தமும் இல்லை, இது நம்பிக்கை சார்ந்து. அதாவது சைத் செய்வார் என்ற நம்பிக்கை அடிப்படையில்தான் இது போயினோம். அதுல நம்பிக்கை அடிப்படைக்கு அப்பால இதுல நான் என்னுடைய பார்வை, அதாவது அவர்களுக்கு பயம். தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் சுமந்திரனுக்கு ஒரு பெரிய பயம் என்னன்னு சொன்னால், தங்களுடைய கையை விட்டு அரசியல் நாங்கிறது.
என்ற தமிழ் பொது வேட்பாளர் எழுச்சி, பொதுச்சபை எழுச்சி என்பது தங்களுடைய கையை விட்டு அரசியல் நகருகின்றது. சோ பொது வேட்பாளருக்கு எதிராக அரசியலை தாங்கள் செய்யத்தான் வேணும் என்ற ஒரு இருமாப்புக்குள்ளதான் அத்தகைய நல்லது. நாங்கள் நினைக்கிறேன் நான் முடிக்கிற நேரம் கிட்டத்தட்ட வந்துட்டு நினைக்கிறேன். மற்றும் கூட பொது வேட்பாளர் சம்பந்தமாக நீங்கள் விஷயங்களை இப்ப இதில் கதைச்சிருக்கிறோம். இந்த பொது வேட்பாளர் ஊடாக உண்மையாக நாங்கள் தமிழ் தேசியத்தை காப்பாற்ற முடியும், தமிழ் தேசியத்தின் வளர்ச்சிக்கு அடுத்த படி என்று நாங்கள் தமிழ் மக்கள் அனைவரும் இது நினைத்துவமாக இருந்தால் பொது வேட்பாளர் சம்பந்தமாக எல்லா மக்களுக்கும் இந்த விடயத்தை ஒவ்வொரு கிராஸ் ரூட் லெவல்ல ஒவ்வொரு கிராமமாக ஒவ்வொரு வாசிய சாலை வாசல்களிலும் ஒவ்வொரு வீட்டு வாசல்களிலும் சென்று அந்த மக்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்த வேண்டும் என்பது ஒரு மாற்று கருத்து இல்லை. இன்னும் ஒரு விடயத்தை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே ஒரு நூல் ஒன்று வெளியிட்டீர்கள். அந்த நூல் ஆசிரியர் நீங்கள். அதில் இலங்கை ஜனாதிபதி தேர்தல்களில் ஈழத்தமிழர் அரசியல் என்ற ஒரு புத்தகம் ஒன்று நீங்கள் எழுதி அதை வெளியிட்ட நீங்கள். அதுவும் இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட இந்த இலங்கை ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாகத்தான். 1505ஆம் ஆண்டு முதல் வெள்ளைக்காரர் போர்த்துகீசர்கள் இலங்கையை ஆக்கிரமித்தார்கள். அதைத் தொடர்ந்து உள்ளாந்தர்கள், பிறகு ஆங்கிலேயர்கள் என்று ஆங்கிலேயர் 1948ஆம் ஆண்டு இலங்கை தீவை விட்டு வெளியேறினார்கள். அன்றிலிருந்து இன்று வரை அனைத்து சிங்கள தலைவர்களும் ஒப்பந்தங்களை எழுதுவதும் தமிழர்களை ஒரு இரண்டாந்தரை பிரஜைகளாகவும் அடிமைகளாகவும் பார்ப்பதும் காலங்காலமா ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒருக்காக இனப்படுகொலைகள், இன அழிப்பு செய்வதிலேயும் கலாச்சார இன அழிப்பு செய்வதிலேயும் இப்படி மோசமான செயல்களைத்தான் சிங்கள தலைவர்கள் செய்து வந்திருக்கார்கள். அப்படி செய்தும் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் இவர்களை நம்பித்தான் எல்லாத்துக்கும் ஓமன்றதும் பேந்த பெட்டி வாங்குறதும் பிறகு திருப்பி போறதும் இப்படித்தான் எங்களுடைய தமிழ் அரசியலை 48 இன்று வரைக்கும் எங்கட தமிழருடைய இருப்பை நாசம் செய்தது என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய அரசியல்வாதிகள் என்றுதான் நாங்க சொல்ல வேண்டும். இவற்றை எல்லாத்தையும் நீங்க கருத்தில் கொண்டுதான் இந்த புத்தகத்தை எழுதியிருப்பீர்கள். இந்த புத்தகத்தில் ஈழத்தமிழர்களுக்கான தீர்வு என்னொரு தீர்வு சரியானதாக இருக்கும் என்று எழுதியிருப்பீர்கள். நம்புறேன். அதை பற்றி சுருக்கமாக கூறுங்க. நிச்சயமா. அதாவது நீங்க சொல்ற ஒரு விஷயத்துல ஸ்டார்ட் பண்ணி போறோம். அதாவது நாங்கள் ஒரு கையை நீட்டும் போது எங்களை தான் நினைக்க போகுது, அது மாட்டு கருத்து இல்லை. நாங்கள் இன்னொருத்தர் எங்களுக்கு தரவணும் என்று நாங்கள் போராடுறதுக்கு அப்பால நாங்கள் என்னத்தை செய்தோம், அதை பெற்றுக்கொள்றதுக்கு நாங்கள் என்னத்தை செய்தோம்ன்றதுல எங்கள்கிட்ட இருக்குது. எங்களுடைய போராட்ட காலத்தை தவிர எங்களுடைய அரசியல் காலம் என்பது முழுக்க ஒரு ஏமாற்று, தமிழ் மக்களை ஏமாற்று அரசியலை தான் எங்களுடைய அரசியல் தரப்புகள் செய்திருக்குது. சோ அதுல நாங்கள் மறுக்கிறதுக்கு இல்லை. சோ அது மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் யோசிக்கிறோம். அதாவது அந்த பொதுச்சபையின் எழுச்சி என்பது மக்கண்ட தன்னார அரசியல் என்றது நிச்சயமாக இந்த அரசியல் கட்சிகளின் ஏமாற்றுக்கு ஒரு முடிவு கட்டும் என்றும் நம்புறோம். குறிப்பாக இந்த ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் புத்தகத்துல நான் குறிப்பாக 1978க்கு பிறகு குறிப்பாக 82, 88 என்று சொல்லி ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தல்களையும் ஈழத்தமிழர் எவ்வாறாக தமது தெரிவை செய்துள்ளார்கள் என்ற ஒரு வரலாற்று பரிமாணத்தை கூறி அதே சந்தர்ப்பத்துல 2024 இன்றைக்கு சமாளம் அதுல இத்தகைய நகர்வுகள் இருக்குன்னு சொல்லி குறிப்பாக தென்னிலங்கை ஆதரிக்கிற ஒரு தரப்பு, புறக்கணிப்புக்கு ஒரு தரப்பு, பொது வேட்பாளர் தரப்பு. சோ தென்னிலங்கை ஆதரிக்கிற தரப்புன்னு சொல்லிக்க தென்னிலங்கையான வேட்பாளர்கள் நீங்க சொன்ன மாதிரி ரணில் சயித் ஜேவிபின்ற அவர்களுடைய எங்களுக்கு எதிரான அரசியலை எங்கட பாயிண்ட் ஆஃப் வியூல நாங்கள் எப்படி வர பார்க்க வேண்டிய தேவை இருக்கிற அந்த களங்களை உரையாடி இருக்கிறேன். தொடர்ச்சியாக புறக்கணிப்பு அரசியல் பற்றி உண்மையில என்ன சொல்றது பயங்கர மனவருத்தமா இருக்குது. ஏன்னா தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு கட்சி நலன் சார்ந்த ஒரு அரசியலுக்குள்ள பயணிக்கிறார்கள். ஏன்னா புறக்கணிப்பு அரசியல் பரிணாமம் தான் பொது கட்டமைப்பு, பொது வேட்பாளர். அதாவது புறக்கணிப்புன்றது உண்ட வேண்டாம்னு சொல்றோம். நாங்க வேண்டாம் சொல்றதுக்கு நிகராக என்ன வேணும்னு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. சோ நாங்க வேட்பாளர் வேண்டாம், அதில் மாட்டு கருத்து இல்லை எல்லாருமே. அப்ப என்ன வேணும் என்றால் எங்க சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கான ஒரு புறக்கணிப்புல ஒரு முதிர்ச்சியான ஒரு அரசியல் தான் இந்த பொது வேட்பாளர். சோ இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது என்பது தமிழ் தேசிய மக்கள் முன்னணின்ற ஒரு தனிப்பட்ட அரசியலா தான் நாங்க பார்க்க வேண்டியது இருக்கு. சோ புறக்கணிப்பு அரசியல் இளைஞர் வேளாறுல நாங்கள் ஈழத்தமிழர்கள் எப்படி புறக்கணிப்பை கையாண்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 2005 தவிர எங்களுடைய புறக்கணிப்பு அரசியல் பெரிய அளவில் நாங்கள் வெற்றிக்கூடிய வியூகங்கள் எங்கள்கிட்ட இருக்கே இல்ல. எங்களுடைய போராட்ட அரசியல் மீது மக்களுக்கு நம்பிக்கை தான் அந்த புறக்கணிப்பை சாத்தியப்படுத்திக்குது. மற்றபடி அரசியல் கட்சிகள் முன்னெடுத்த புறக்கணிப்பு எல்லாமே ஃபெயிலியர். கிட்டத்தட்ட 82ஆம் ஆண்டு முதலாவது தேர்தலை அன்றைய தமிழர் விடுதலை கூட்டணி புறக்கணிக்குமாறு கோரி இருந்தது. ஆனா மக்கள் புறக்கணிக்க தயாரா இருக்கிறேன். ஏன்னா அரசியல் கட்சிகள் மக்கள் நம்பிக்கை சொன்ன மாதிரி தான் அரசியல் கட்சிகள் மக்களுக்கு நம்பிக்கை இல்ல. சோ அதனால மக்கள் அரசியல் கட்சிகள் சொல்ல கேட்கறதுக்கு தயார் இல்ல மக்கள். சோ அந்த புறக்கணிப்பு அரசியல் ஃபெயிலியரை பற்றி உரையாடிக்கிறேன். இறுதியாக பொது வேட்பாளர் அரசியல், அதாவது பொது வேட்பாளர் தேவை என்ன, பொது வேட்பாளர் களம் என்ன, பொது வேட்பாளரோடாக நாங்கள் எத்தகைய
நான் முதல் சொன்ன மாதிரி தான், அதாவது எங்களுடைய தமிழ் தேசிய அரசியலை வலுப்படுத்துறதுக்கு, இந்த கிரிங்கதான் தமிழ் தேசிய அரசியலை வலுப்படுத்துறதுக்கு இந்திய காலத்துல பொது கட்டமைப்பு பொது வேட்பாளர்ன்றது தேவை. என்று சொன்னால் இன்றைக்கு நாங்கள் அண்மையில வந்த இந்தியான பாதுகாப்பு ஆலோசகர் கூட ஒரு விஷயத்தை சொல்றார், நீங்கள் ஒற்றுமையா முன்னெடுங்கோ. இந்த ஒற்றுமைன்றது தேவைப்படுது எல்லாருக்குமே. எல்லாரும் எங்களோட தேவையில எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் எங்களை என்னத்தை கோரப்போன்னு தெரியும். ஆனா எங்களோட கோரிக்கையை நிராகரிக்கிறதுக்கு சொல்ற வார்த்தை நீங்க ஒற்றுமையா வாங்கோ, எங்களுக்கு எல்லாரும் தெரியும் நாங்க ஒற்றுமையா வர மாட்டோம். அந்த ஒற்றுமை இன்மைன்றது பெரிய பலவீனமா இருக்குது. அப்ப நாங்க ஒற்றுமை அரசியல் கட்சியெல்லாம் வேறுபட்டு இருக்கொழிய மக்கள் இன்னும் ஒற்றுமையா இருக்கிறார்கள், மக்கள்கிட்ட ஒரு குரல்லாம் இருக்குன்ற சொல்றதுக்கு ஒரு களம் தேவை. அந்த களம் பொது வேட்பாளர். நாங்க ஒற்றுமையாக எங்களுடைய தேசிய அபிலாஷையை சொல்ல போறோம். இனியும் சர்வதேச பிரதிநிதிகள் வரும்போது ஒற்றுமையா வாங்கோ, ஒற்றுமையா கோரிக்கை முன்வைங்களோட கருத்துக்கு இந்த வேட்பாளர் உருவாக்கும்னு சொல்லி வேட்பாளர்ன்றது ஒரு தமிழ் தேசியத்தின் திரட்சியை, தமிழ் தேசிய அபிலாசையை, தமிழ் தேசியத்தை நல்லது மாசேனன். இப்போ நாங்கள் ஓரளவுக்கு இப்போ நாங்கள் பொது வேட்பாளர் சம்பந்தமாகவும் மற்ற நீங்கள் எழுதிய அந்த நூல் சம்பந்தமாகவும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். உங்களுடைய நூல் சம்பந்தமாக இன்னும் விரிவாக பார்க்க வேண்டுமென்றால் இன்னும் ஒரு அமர்வில் நாங்கள் உங்களுடைய நூல் சம்பந்தமாக விரிவாக கலந்துரையாடலாம் என்று நினைக்கின்றேன். இன்றைய நிகழ்வுக்கு நீங்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்கள் மக்களுக்கு, புலம்பெயர் தமிழ் மக்களுக்கும், தாயகத்தில் இருக்கின்ற மக்களுக்கும், சர்வதேச தமிழ் இந்திய உறவுகளுக்கும் இதை தெளிவுபடுத்தியதுக்கு, பொது வேட்பாளரின் முக்கியத்துவம் ஏன், எதற்காக நாங்கள் பொது வேட்பாளரை நாங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதையும் கூறியிருந்தீர்கள். மிக்க நன்றி. நாங்கள் இன்னொரு நாள் இன்னொரு அமர்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நிச்சயமா நன்றி. அதாவது இறுதியும் உறுதிமான விண்ணப்பம் அனைவருக்குமே, அதாவது இந்த பொது வேட்பாளர்ன்றது தனித்து ஒரு கட்டமைப்பு அல்லது ஒரு நிறுவனத்தினுடைய பணி என்று இல்லாமல் இது ஈழத்தமிழர் ஒவ்வொருவருடைய பணி. அனைவருமே இந்த பொது வேட்பாளர் வெற்றிக்காக உழைக்க வேண்டும் என்பது என்னுடைய விண்ணப்பம். நன்றி. நன்றி.